இன்னைக்கு காலையிலேயே யாரோ கதவு தட்டுற சவுண்ட் ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு அக்கா ஹிந்தில பச்சா சோறாகேன்னு என்னமோ கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கா ஒன்னும் புரியல. ஒருவேளை இவனா யார் வீட்லயும் போய் சண்டை இழுத்துட்டு வந்துட்டானான்னு எனக்கு ஒரு டவுட். ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அதுக்கப்புறமா டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படி இப்படின்னு பார்த்தா இங்க போலியோ டிராப்ஸ் கொடுக்குறாங்களா, அதுக்கு பையனை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க போல. கொஞ்ச நேரத்துல நானா ஹிந்தியும் தெரியாம அவங்க பேசுறதும் புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எப்படியோ நம்ம சைகை மொழியை வச்சு சமாளிச்சுட்டேன். நேத்து வேற இந்த முருங்கைக்கீரை கொஞ்சோண்டு அதிசயமா கிடைச்சிச்சு. அதை வச்சு காலையிலேயே சூப் போட்டு குடிச்சிட்டு அப்படியே இவனையும் கூட்டிட்டு போயிட்டு டிராப்ஸ் விட்டுட்டு வந்துட்டேன். ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது மீசோல இருந்து டெலிவரி வேற வந்திருந்தது. அதையும் வாங்கிட்டு வந்தாச்சு. என்னன்னா லோகிக்காக அந்த லெட்டர்ஸ் நம்பர்ஸ் போர்ட் பசில் ஆயிருக்குல, அதுதான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஓபன் பண்ணி கொடுத்தோன்னே சார் பயங்கர குசியாயிடாரு. அவனா பிஸியா ஒரு சைடு விளையாடிட்டு இருந்தான். அதுக்குள்ள சமையல் வேலையை முடிச்சிருக்கான். கடகடன் வந்து லஞ்சுக்கு சாதமும் ரசமும் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு என்னமோ சமைக்கிற மூடே இல்ல. சரி ஓகே, ரச சாதம் கூட சிம்பிள் ஆம்லேட் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே கீழே ராஜி இருக்காங்களே, அவங்க வந்து இந்தாங்க ராஜி நண்டு கிரேவின்னு சொல்லி கொடுத்துட்டு போறாங்க. அப்புறம் என்ன சாதம் கூட நண்டு கிரேவி ரசம் ஆம்லேட்னு வச்சு சூப்பரா லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அந்த நண்டு கிரேவி செம சூப்பரா இருந்தது. நாளைக்கு மினி விலாக்ல பார்க்கலாம். பாய்.